வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 18. மௌனத்தீவு. மணல் நிறைந்த கடற்கரை. நிலவொளியில் பளிங்கு போல் மின்னிக் கொண்டிருந்தது. செருப்பும் அணியாமல் ஈரமான கால்களுடன் இறங்கியவர்களின் பாதங்களனைத்தும் மண்ணினுள் புதைந்து வெள்ளை கலந்த மஞ்சள் நிறமானது. அந்த மௌனமான தீவின் கடற்கரை ஒன்றும் அவ்வளவு பரந்து விரிந்ததாகக் காணப்படவில்லை. நம் ஊரிலெல்லாம் கடலுக்கு அருகில் தென்னை மரங்களும் அடம்பன் கொடிகளுமே தாவரங்கள் என்ற பெயரில் நிறைந்திருக்கும். சில இடங்களில் அவற்றைக் காண்பதும் அரிதுதான். ஆனால் இந்த விசித்திரமான தீவில் கடற்கரைக்குச் சிறிது தூரத்திலேயே அடர்ந்த பெரிய மரங்கள் செழிப்பாக வளர்ந்து காணப்பட்டன. அந்த இருளில் அவர்களை சூழ இருந்த மரங்களின் அடர்த்தி கண்ணைக் கட்டி காட்டில் விட்டால் எவ்வாறு இருக்குமென்று வாலிபர்களுக்கு உணர்த்தியது. அடுத்து ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைக்க அனைவரின் மனதிலும் சிறிது பயமுண்டாகி அந்த ஆழ்ந்த நிசப்தத்தில் அவர்களது இதயத் துடிப்பு அவர்களுக்கே கேட்டது. சிறிது தூரம் உள்ளே சென்றவர்கள் எந்த திசையில் நகர்வை மேற்கொள்வதென்று தெரியாமல் குழப்பமடைந்தனர். எல்லோரையும் அருகில் வருமாறு அழைத்த அருமன் கொண்டு வந்த முதலுதவிப் பெட்டியிலிருந்து நுளம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் கடிக்காமல் இருக்கப் பாவிக்கும் ஒரு வெண்ணிறக் களிம்பைக் கொடுத்து இதை உடலில் பூசிக்கொண்டால் விஷக்கடியிலிருந்து தங்களை பாதுகாக்கலாம் எனக் கூறினான். அருமனின் ஆலோசனை கிணங்க நண்பர்கள் எல்லோரும் அந்தக் களிம்பை உடலில் பூசிக்கொண்டு தங்களது அலைபேசியின் சத்தங்களையும் நிறுத்தி அதிர்வலையில் வைத்தனர். அது மட்டுமன்றி இது ஒரு வனப்பகுதியாகையால் எல்லோரையும் ஒருவருக்கொருவர் பக்கத்திலிருப்பதை அவதானித்துக் கொள்ளும்படியும் இருளில் இருப்பதால் அடையாளம் கண்டுகொள்ள தான் வழங்கும் வெவ்வேறு நிறங்களினாலான ரேடியம் பேண்ட்ஸ்களை கைகளில் அணிந்து கொள்ளும்படியும் கூறினான். அந்த மர்ம மனிதன் வந்து இறங்கியது இந்த தீவில்தான். இருள் நிறைந்திருப்பதால் தீவின் விசாலம் இன்னும் முழுமையாய் புலப்படவில்லை. அடர்ந்து படர்ந்திருக்கும் மரங்கள் வரையறையின்றிச் சென்று கொண்டேயிருந்தது. இவர்களும் முன்னேறிக் கொண்டேயிருந்தனர். இது பழங்குடியினர் வாழும் தீவு என்பதை என் நேரமும் மனதில் கொண்டுதான் நாங்கள் நகர வேண்டும். இங்கே நாகரீகமடைந்த சமுதாயச் சட்டதிட்டங்களெல்லாம் கிடையாது. இன்ஸ்டிங்க்ட் தியரி ஆஃப் மோட்டிவேஷன், உந்துதலின் உள்ளுணர்வுக் கோட்பாடு என்பது அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு உதவும் உள்ளார்ந்த உயிரியல் போக்கு. தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது இங்கு வாழும் மக்கள் எதுவும் செய்யத் துணிவர். நமது உயிருக்கு ஆபத்து நேரிட வாய்ப்புண்டு என்று எச்சரித்தான் அருமன். அது நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு உயிரினமும் உலகத்தில் பிறக்கும்போது இந்த உள்ளுணர்வுக் கோட்பாட்டு உணர்வுடனேயே பிறந்தாலும் நாகரீகம் வளர வளரச் சட்டங்களும் சமூகக் கோட்பாடுகளும் மனிதனின் உள்ளார்ந்த உயிரியல் போக்கைக் கட்டுப்படுத்தத் தொடங்கிவிடும். ஆனால் மிருகங்களோ பறவைகளோ பழங்குடிகளோ அவ்வாறல்ல. இதுவே நாகரீகமடைந்த மனிதர்களுக்கும் நாகரீகமடையாத பழங்குடிகளுக்கும் இடையேயான வேறுபாடு. தீவு ஆளரவமற்றதாய் வெறிச்சோடிக் காணப்பட்டாலும் எல்லோருக்கும் இந்த ஊடுருவலின் விளைவுகள் புரிந்தது. வேலனின் கூற்றுக்கிணங்க உள்நோக்கி முன்னேறத் தொடங்கினர் நண்பர்கள். இனம் புரியாத பயம் எல்லோருக்குள்ளும் இருந்தாலும் யாரும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. மையத்தை நோக்கி நகர்வது சரியா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. முன்பின் யாராவது நடந்திருந்தால் ஒற்றையடிப் பாதையாவது உருவாகியிருக்கும். ஆனால் நடந்த தூரம் வரை ஆட்கள் நடந்த தடமும் இல்லை, விலங்குகளின் நடமாட்டமும் இல்லை. திசையை கண்காணிக்க அலைபேசியிலிருந்த திசை காட்டியையே பயன்படுத்தி நகர்வை மேற்கொண்டனர். நல்ல வேளையாக அந்தடர்ந்த காட்டுப்பாதையில் தமக்கான புதிய பாதையை அமைத்துக் கொள்ள மாறன் படகிலிருந்து சுமந்து வந்த கூரான கைக்கத்தி பயன்பட்டது. அந்த கத்தி உட்பிரவேசத்துக்குத் தடையாக இருந்த செடி கொடிகளைத் துண்டாக்கி புதிய பாதையை அமைத்துக் கொடுத்தது. செடிகளை வெட்டும்போது பெரிதான ஓசையேதும் வராத வண்ணம் பார்த்து கொண்டான் மாறன். இருள் சூழ்ந்திருந்தமையால் சில வினோதச் சத்தங்கள் கேட்டாலும் அந்தச் சத்தத்தை ஏற்படுத்திய உயிரினங்கள் எதுவும் இவர்களின் கண்களுக்குத் தென்பட்டதாயில்லை. சில பகுதிகள் ஈரலிப்பாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு வகையான உடலை நடுங்க வைக்கும் குளிரையும் ஏற்படுத்தியது. திடீர் பயணமாகையால் இவர்கள் அணிந்திருந்த ஆடைகளொன்றும் அந்த புதிய சூழலுக்கு ஏதுவாக இருக்கவில்லை. எல்லோருக்கும் அதீத பசி. அதை எவ்வாறு கூறுவதென்றறியாது தவித்துக் கொண்டிருந்த நண்பர்களுக்கு பாரி தனது பைக்குள் வைத்திருந்த விசுக்கோத்துக்களை பகிர்ந்தளித்தான். எல்லோரும் தேவையான பொருளை திரட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் பாரி இந்த அத்தியாவசியமான பொருளை எடுத்து வைத்ததை யாரும் கவனிக்கவில்லை.
பயணம் கடினமாகும் வேளை பசியிலிருந்த நண்பர்களுக்கு அவன் பைக்குள்ளிருந்து எடுத்த விசுக்கோத்து அமிர்தமாய்த் தெரிந்தது. இவ்வாறானதொரு பயணத்தில் இவனது பொருத்தமான செயற்பாடுகள் பாராட்டுக்குரியதாகவிருந்தது. நேரம் தாழ்த்தாமல் முன்னேறிய நண்பர்களுக்கு அவர்கள் உடலில் பூசிய களிம்பையும் மீறி காட்டு நுளம்புகளின் தாக்குதல் கூரிய ஊசியைப் போல குத்தித் தள்ளியது. அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் மண்ணின் தன்மை மாறத் தொடங்கிவிட்டது. முன்பு இருந்ததைப் போல மணற்பாங்கான மண்ணைக் காண முடியவில்லை. சில இடங்களைக் கடக்கும்போது சதுப்பு நிலங்களும் திடீர் நீர் குட்டைகளும் காணப்பட்டன. அந்த இருள் சூழ்ந்த வனப்பகுதியில் திடீரென்று காலில் நீர் படுவதும் சேறுபடிவதும் சற்று பயங்கரமான உணர்வையே அவர்களுக்குத் தந்தது. ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் கவனமாகவும் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. ஒரு சமநிலையான தரையைக் காண முடியவில்லை. இங்கு குவிக்சாண்ட் இருக்கலாமாகையால் கவனமாக அடிகளை எடுத்து வைச்சு நடவுங்கோ என்று சாம்பவன் கூறினான். இதற்கு மேல் கைத்தடிகளில்லாமல் முன்னேறி நடப்பது உயிருக்கு பாதுகாப்பானதில்லை என்ற மாறன் தனது கத்தியை பயன்படுத்தி ஓரளவு உயரம் கொண்ட கனமான சிறுதடிகளை வெட்டி எடுத்துக்கொண்டான். எல்லோரும் தங்கள் கைகளில் ஒவ்வொரு தடிகளைப் பெற்றுக்கொண்டு அதை ஊன்றியபடி அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்தனர். இவ்வாறானதொரு இடத்தில் அனைவரும் ஒன்றாக பக்கவாட்டில் நடந்து செல்வது சரியான செய்கையல்ல என்பதால் மாறன் முன்னே செல்ல அவனைத் தொடர்ந்து வேலனும் சாம்பவனும் வினோதனும் பாரியும் அருமனும் ஒருவரின்பின் ஒருவராகச் சென்று கொண்டிருந்தனர். இவ்வாறு 1 மணி நேரத்திற்கு மேலாக உள்நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த நண்பர்களுக்கு எந்தவிதமான ஆட்களையும் குடியிருப்புகளையும் காண முடியவில்லை. நெருப்பாவது எரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக மனித நடமாட்டம் இருக்கிறது என்பதை உறுதி செய்துவிடலாம். ஊடுருவி வந்த தூரம் வரை சுற்றிலும் எவ்விதமான வெளிச்சத்தையும் காண முடியவில்லை. அந்த தீவை நோக்கி வந்த மர்ம மனிதன் மர்மமாகவே காணாமல் போய்விட்டான். அவன் இந்த பாதையால் உள்ளே சென்றிருக்க முடியாது. ஒருவேளை தீவின் ஏதோ ஒரு எல்லையில் அவர்கள் குடியமைத்து இருக்கலாமோ என்று சந்தேகிக்கத் தோன்றியது. வினோதனின் ஊகத்தின்படி இவ்வாறு தனித்தீவில் வசிக்கும் மக்கள் எப்போதும் கடலை அண்டிக் குடில்களை அமைத்திருக்க மாட்டார்கள் என்றபடியால் அவர்களது வாழ்விடம் தீவின் உட்புறத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 2 மைல் தூரத்திற்கு தீவினுள் நடந்துவிட்டனர். உள்ளே செல்லச் செல்ல மரங்களின் அடர்த்தி லேசாக குறையத் தொடங்கியது. நிலத்தின் சதுப்புத்தன்மையும் சற்று குறையத் தொடங்கி மண்ணின் நிறம் சற்றுச் சிவப்பாக தெரியத் தொடங்கியது. செம்மண் தரையைக் கண்டவுடனேயே சில நிமிடங்கள் ஓய்வெடுக்கலாம் என்று கூறி சாம்பவனும் அருமனும் அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்துவிட்டனர். அது சரியான முடிவுதான் என்று ஒப்புக்கொண்டவர்களாய் மீதமுள்ளவர்களும் சுற்றி அமர்ந்து கொண்டனர். சற்று தூரத்தில் மெதுவான சலனங்கள் கேட்கத் தொடங்கின. இனிமேல் மின் ஒளி விளக்கையும் அலைபேசி ஒளியையும் பயன்படுத்தி நகர்வது சரியாக இருக்காது என எண்ணியவர்களாக விளக்குகளை அணைத்துவிட்டனர். விளக்குகளை அணைத்தவுடன் எதுவும் கண்களுக்குப் புலப்படவில்லை. சற்று நேரத்தின் பின் கண்கள் அப்போதைய சூழலின் வெளிச்சத்தை உள்வாங்கி இயைந்து பார்க்கக்கூடிய நிலைமை வந்தபின் அருமன் கொடுத்த ரேடியம் பேண்ட்ஸ் ஒருவரையொருவர் அடையாளம் காண உதவியாக இருந்தது.